வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லூசிஃபர் படத்துடைய செகண்ட் பார்ட். அதாவது எம்புரான் படத்துடைய டீசர் தான் பார்க்க போறோம். நேற்றே ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் நிறைய பேர் போட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டு, தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு பேசிடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படம். மலையாளத்திலேயே நான் 3 வாட்டி தேட்டரில் பார்த்த படம் லூசிஃபர் திரைப்படம் தான். எனக்கு அந்த அளவு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ரஜினி சார் இந்த படம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிற கேரக்டர்ல மோகன்லால் சார் அப்படியே செம்மையாக நடிச்சிருப்பாரு. நம்ம மலையாள சினிமானா என்ன எதிர்பார்ப்போம்? ரொம்ப நார்மலாக போகிற கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இது ஒரு 3 ஃபைட் வரும். அந்த 3 ஃபைட்டை தாண்டி மோகன்லால் சார் அப்படியே அந்த கண்ணுலேயே நம்மளை கவர்ந்துருப்பார். அவ்வளோ பயங்கரமான படம். நீங்கள் அந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம் நிறைய. இந்த முதல் டீசரை பார்த்துருவோம், அதுக்கப்புறமேட்டு அந்த படத்தை பற்றி பேசுவோம். சரியா? வந்துட்டேன், ஒரே செகண்ட். நாதன் ஈராக், டெத் ஆஃப் த ஈவில். யுத்தம் நன்மையும் தின்மையும் தான். தின்மையும். He is the most powerful mercenary group in Asia. ரொம்ப கிராண்டியா பண்ணிருக்காங்க. இந்துக்களுக்கு மகிழ் இப்லீஸ், லூசிஃபர். குரேஷியா அப்ராம். This day is with the devil. Overlord. Mistake. इंतजार है. खुदा हाफिज. தமிழ்லேயே வருது. இப்போ நம்ம போடுறது மலையாளத்தில் போட்டோம். என்ன விஷயம்னா, இப்போ ஒரே ஒரு விஷயம் நம்ம மலையாள சினிமாவில் பார்க்கணும்னா, ஒரு செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த செகண்ட் பார்ட்டுக்கான கதையை அவங்க பிளான் பண்ணுற விதமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது அந்த குரேஷி அப்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா டான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கோல்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டரை தான் இவர் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு கதை இருக்கும். இப்போ ஒரு 18 வருஷம் அவர் சின்ன வயசில் போயிடுவார். இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டன் பாலிடிக்ஸில் ஒரு கிங் மேக்கராக இருப்பார். ஒரு எப்படி சொன்னா எம்எல்ஏவாக இருப்பார், ஒரு கிங் மேக்கராக இருப்பார். ரொம்ப அற்புதமான கதை. அது எனக்கு என்னென்னா, ஒரு மாஸ் படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கதை தேவையோ, ஒரு மாஸ் கேரக்டருக்கு என்ன மாதிரியான கதை தேவையோ அது அற்புதமாக படம் பண்ணியிருப்பார். இதில் ரொம்ப கிளாஸாக நம்ம ஹாலிவுட்டில் பார்க்குற மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் பயங்கரமாலாம் போட்டு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே வேஷ்டி சட்டை தான். அதுலேயே தாறுமாறாக இருப்பார் மோகன்லால் சார். அந்த ஜெயிலில் ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். டயலாக்ஸ்லாம் மெர்சலாக இருக்கும். விவேக் ஓப்ராய் ஒரு ஹீரோ, ஒரு வில்லனாக நடித்து நான் ரொம்ப ரசித்த திரைப்படம் லூசிஃபர் தான். ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இதில் இந்த டீசரில் ஒரு டைலாக்கு, அதாவது நன்மைக்கும் நடக்கிற சண்டை கிடையாது இந்த உலகத்தில் நடக்கிறது, தீமைக்கு நடக்கிற சண்டை அரசியல் அப்படிங்கிறது. அதில் எது சின்ன டீமு எது பெரிய டீம் அப்படிங்கிறதான் மக்கள் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் வரும். ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ட்ரக் அப்படிங்கிற விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக சொல்கிற அந்த டைலாக்காக இருக்கட்டும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டர், ஸ்டீஃபன் அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறனால அந்த இயேசு கிறிஸ்துவோட லைஃபுக்குள்ளே வர அந்த விஷயங்களாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாடுலேருந்து ஒரு வசனம் வரும். எசேக்கியேல்
15 வசனம் சம்திங் ஒன்று வரும். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு. நம்ம அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிற மோகன்லால் சார் அது பேசும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தமிழ்லேயே இருக்க அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் அந்த படத்தை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது. எப்படி வந்து நம்ம ஹிந்துஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை வந்து நம்ம பெரிய இதாக சொல்கிறோம்ல, பெரிய வில்லனாக வந்து கருத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்லீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிற மாதிரி இவங்கள வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீமைக்கான கடவுளாக வந்து சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு, அதாவது ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும். அதாவது ஹீரோ தான், பட் ஆனால் அவர் வந்து நல்லதுக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஸ்மக்லிங் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஒரு விதமாக காட்டியிருப்பாங்க. அது இந்த படத்தில் இன்னும் டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் முடிஞ்சோன்னா அடுத்த எக்ஸ்டென்ஷனில் தான் அந்த வந்து படத்தை முடிப்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இவரோட 18 வருஷமாக அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு பெரிய கேங்கில் இருந்தார், என்ன மாதிரியான ஒரு பெரிய நெட்வொர்க்கில் வந்து இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் மூலமாக நமக்கு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்கிறது ரொம்ப அற்புதமாக தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த மாதிரிலாம் பொருட்செலவுகளே இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினு, அந்த கன் சூட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, அந்த ஃப்ளைட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ பெரிய சம்பவம் வந்து மலையாள சினிமா வந்து மறுபடியும் பண்ண போகுது. 100 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ண படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200-300 கோடிக்கு மேலே வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பேசப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மலையாள சினிமாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து உருவாகிருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எப்படி மஞ்சுமல் பாய்ஸு கிடைச்ச மாதிரி, அதே மாதிரி புலிமுருகனுக்கு கூட உங்கள் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது, அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்துக்கும் பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிருத்திவிராஜ் சுகுமாரனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த மொழி படத்தில் வந்து ஒரு ஆக்டராக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்குது, இப்போ ஸ்ரீகாந்த் படம் ஒன்று இருக்குது, அதில் ஒரு வில்லனாக வந்து அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதை தாண்டி அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டராக ப்ரூவ் பண்ணிருந்தவர். இந்த லூசிஃபர் படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய இயக்குனராக, ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வந்து மாஸ் இயக்குனராக மலையாள சினிமாவில் வந்து கருதப்பட்டார். அதுக்கப்புறம் ப்ரோ டாடின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப அற்புதமான படம். லைட் ஹார்ட்டட் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தையும் இயக்கியிருந்தார். அதுவும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த லூசிஃபர் 2 திரைப்படம் வந்து அவர் வருது. சலார் படத்தில் அவருக்கு கிடைச்ச அந்த ஓப்பனிங்கு, ஹிந்தியில் கிடைச்ச அந்த மார்க்கெட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த படம் ஹிந்திலையும் போகுது அப்படிங்கிறனால இன்னும் கலெக்ஷன் இன்னும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ஒர்க் அவுட் ஆகணும், அந்த கதையை வந்து மக்களுக்கு வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிடைச்ச அந்த மேஜிக்கு இந்த படத்துலையும் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தோணுன விஷயம். உங்களுக்கு தோணுதை கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க இந்திய சினிமா. நன்றி, வணக்கம்.